ரசூலுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான பெண்மணியா? உலகம் போற்றக்கூடிய மாதரசி அல்லவா, அறிவுலக மேதை அல்லவா. தலாக் சட்டம், தயம்மும் சட்டம், ஃபிக்ஹினுடைய பிரதானமான சட்டங்களின் பிதா மகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சாதாரணமான பெண்மணி அல்ல. அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டியை கொடுத்தா. ஒரு லைக்குக்காக, ஒரு சப்ஸ்கிரைப்காக, ஏதோ காசும் புகழும் கிடைக்கிறது என்பதற்காக புர்காவை போட்டுக்கொண்டு நடனமாடக்கூடிய நடன மங்கைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாடு எங்கே சீரழிந்து சின்னாபின், அதுக்கு ஒரு வகையில நாமளும் குற்றவாளி தான். உலமாக்களும் சரிதான், இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் சரிதான். கண்டுக்கறல, ஆரம்ப நேரத்துல கண்டுக்கறல. மக்தப மதரசாக்கள் மீது எழுச்சியோடு நாம காட்டிய ஆர்வம் படிப்பு மேல போச்சே ஒழிய மக்தபு மேல போகல. முழுமையான கல்வி அந்த மக்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு யாரை தாங்கி நிறுத்தி வாழ வேண்டுமோ அவர்களை புறந்தள்ளிவிட்டு எவனோ ஒருவன் எங்கேயோ ஒரு இடத்தில் நடித்து பணம் சம்பாதித்து மக்களை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடிகர்களை தன்னக்கானவனாக, தன் தலைவனாக வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால கொடுமைக்கு இப்போது ஆளாகி இருக்கிறோம். அதனாலதான் நான் சொன்னேன், உலக முடிவு, உலக அழிவு, அல்லாவின் அதாபு வானுலகத்திலிருந்து அல்லாவினால் ஏற்படுவதில்லை, மனிதன் செய்யக்கூடிய அக்கிரமத்தால் அது ஏற்படுகிறது. சகோதரர்களே, இதிலிருந்து மீட்ட வேண்டிய கடமை, சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் கையில் இருக்கிறது. வெறுமனே திட்டி தீர்த்து கமெண்ட் போடுறதுனால மட்டும் எதுவும் ஆக போறது கிடையாது. இறக்கப்படுங்க அவங்க மேல. அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பாருங்க. சில பெரிய நம்ம இந்த பெரிய சத்தியத்தை உறக்க சொல்றோன்ற பேர்ல அந்த கீழே கமெண்ட்ல அசிங்கமான வார்த்தையெல்லாம் போட்டு அந்த பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த நேசத்தை அவங்களுக்கு கொடுக்காம இருந்தது யாருடைய தப்பு, யாருடைய பாவம்? அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த சமூகத்தின் குற்றத்தை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதனால இந்த கமெண்ட் போடுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் என்ன வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு மஹல்லாக்கள் தோறும் பெண் கல்வியை வலியுறுத்தணும், பெண் மார்க்க கல்வியை வலியுறுத்தணும். ஒவ்வொரு வீடுகள் தோறும் இன்ஷா அல்லாஹ் வலியுறுத்தணும். உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை நீங்கள் ரசூலுடைய முஹிப்பீன்களாக மாற்றுகின்ற வரைக்கும், அல்லாஹ்வை நேசிக்கின்ற மிகச்சிறந்த மக்களாக நீங்கள் மாற்றுகின்ற வரைக்கும் அந்த பிள்ளைகளை சினிமா சீரழிவில் இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்களை கொண்டு கவலைப்பட்டோமோ அந்த விஷயங்களின் கவலையெல்லாம் தீர்ப்பானாக. நம் குல பெண்களை சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆக்குவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.